இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 2 பேரும் வந்துட்டீங்களா? முதல்ல போய் கை கால் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கும் டயர்டா தான்டா இருக்கு. ஹாய் செல்லங்களா. யாருக்கா அவரு? தெரியலடா. ஆதித்யா, தமிழ். என் செல்லங்களா, உங்க 2 பேரையும் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்னடா என்ன பாக்குறீங்க? என்னடா யாரோ மாதிரி பாக்குறீங்க? என்ன தெரியலையா உனக்கு? உனக்கும் தெரியலையா? உங்க 2 பேருக்கும் நான் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், தெரியுமா? சர்ப்ரைஸா? ஆமாண்டா. இதுல உங்களுக்கு புது Dress இருக்கு. இதுல ஆதித்யாவுக்கும் தமிழுக்கும் பிடிச்ச சாக்லேட்ஸ் இருக்கு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் இருக்கு. இது பாரு, உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் கூட இருக்கு, தெரியுமா? ஐ, எனக்கு பிடிச்சது. இது எனக்கு பிடிச்சது. இந்த எடுத்துக்கோ. ஆமா, இதெல்லாம் குடிக்கிறீங்களே, நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆமா அங்கிள், நீங்க யாரு? எதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறீங்க? எதுக்கு அழைக்கிறீங்க? நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன கொடுமை சார் இது? நான் பெத்த பசங்களே என்ன பார்த்து யாருன்னு கேக்குறாங்க. இந்த நிலைமெல்லாம் எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது. ஆனா எனக்கு வந்துருச்சே, இது நான் எங்க போய் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா பாரதி தான். ஆனா இந்த நிமிஷம் நான் பாரதியார் தான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உங்க அம்மா அவ்வளவு பாடுபடுத்திருக்கேன். அந்த கோபத்துல தான் உங்க 2 பேரையும் தூக்கிக்கிட்டு உங்க அம்மா என்ன பிரிஞ்சு வந்துட்டா. இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? நீங்க 3 பேரும் என்னோட சொந்தம். யாருமா இவரு? ஏன் அழுவுறாரு? பாத்தியா, என்ன பார்த்து என் பையன் யாருன்னு கேட்டான் பாரதி. இங்க பாரு ஆதித்யா, தமிழ், நான் தான் உங்க அப்பா. அப்பாவா? அப்பாவா? மா, அவர் என்னம்மா சொல்றாரு? அப்பான்னு சொல்றாரு. ஆதித்யா, தமிழ், 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. மனோ, 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வா தமிழ்.